மார்நாதா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை, அவர் சொல்லுகிறார், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. எங்க இருக்குன்னா புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாகாதிருப்பது அது கர்த்தருடைய கிருபை. யோசித்து பாருங்க, எத்தனையோ போராட்டம், எத்தனையோ குறைகள், எத்தனையோ தேவைகள், எத்தனையோ காரியங்கள் வந்தாலும் இன்னும் நம்ம நிலைச்சு நிக்கிறோம். இன்னும் கர்த்தர் நம்மை நிலைநிறுத்தி வைத்திருக்கார். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் எதுவுமே கர்த்தர் செய்யல, அதெல்லாம் தானா இருந்தது. இல்ல, தானாலாம் நம்ம வாழ்க்கையில எதுவும் நடக்கல. எல்லாமே கர்த்தர் நமக்காக பின்புறத்திலிருந்து அவர் நமக்காக காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். பின்னாடி ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்கிறது, உங்களுக்காக வேலை செய்கிறது நமக்கு முழுமையாக தெரியாது. ஆனாலும் கர்த்தர் ஒவ்வொரு நாளுமே நமக்காக வேலை செய்து கொண்டே இருக்கார். நீங்கள் உறங்கும் போது கூட உங்களுக்கான வேலை, உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் பின்னாடி நடைபெற்று கொண்டே இருக்கிறது. உங்களுக்காக எத்தனையோ யுத்தங்களை தேவன் ஜெயித்திருக்கார். உங்களுக்காக நிறைய காரியங்களை தேவனை மாற்றிருக்கார். நிறைய விஷயங்களை செய்திருக்கார். அதெல்லாம் செய்ததுனாலதான் இப்போ நாம் அழிந்து போகாமல், இப்போ நாம் குறைபடாமல், நம்முடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டு நாம் அழகா இருக்கிறோம். அப்போ நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அப்ப அவருடைய கிருபைதான் என்னை நடத்தி கொண்டு வருகிறது. அவருடைய கிருபைதான் என்னை அழகாக அலங்கரிக்குது. அவருடைய கிருபைதான் என்னை முன்பாக போக வைக்கிறது. அவருடைய கிருபைதான் எனக்கு தெம்பு கொடுக்குது, ஞானத்தை கொடுக்குது, பலன் இல்லாதப்ப பலன் கொடுக்குது, சத்துவம் இல்லாதப்ப சத்துவம் கொடுக்குது. அவருடைய கிருபைதான் நமக்கு எல்லாமே கொடுக்குது. அவருடைய கிருபைதான் நமக்கு சகலமும் கொடுக்குது. அப்போ நாம் நிர்மூலம் ஆகாதிருப்பது யாருடைய கிருபை? அது கர்த்தருடைய கிருபை. அது கர்த்தருடைய கரம், அது கர்த்தருடைய கிரியா இருக்கிறது. அப்போ இவ்வளோ அதிசயமாய், இவ்வளோ அற்புதம் செய்கிற நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல பழகிக்கொள்ளணும். கர்த்தருடைய கிருபை சாதாரணமானதல்ல. அது யோசித்து பாருங்க, அது என்ன கிருபை? நமக்கு நல்லா தெரியும். கிருபை என்பது தகுதி இல்லாத மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற தகுதிக்கு மிஞ்சின ஒரு காரியத்திற்கு பேருதான் கிருபை. அப்போ நமக்கு இந்த காரியங்கள் செய்ய தகுதி இல்ல. நம்ம தேவன்கிட்ட இருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ளவோ, பலத்தை பெற்றுக்கொள்ளவோ, காரியங்களை பெற்றுக்கொள்ளவோ தகுதியற்ற மனிதர்களாய் பாவத்திலே மூழ்கி இருக்கிற மனிதர்களா இருக்கிறோம். ஆனா எப்போ தேவனுடைய கரம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் நம்மை மூடுகிறதோ, அவருடைய ரத்தத்தினால் கழுவி நம்மை தேவன் பரிசுத்தமாக்குறாரோ, அப்பொழுது நாம் தகுதி உள்ள மனிதர்களாக மாற்றப்படுகிறோம். வசனம் ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் 7-70 தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பானா. அப்ப நல்ல அந்த வார்த்தையை பாருங்களேன், நீதிமான் 7-70 தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். விழுந்தால் நீதிமான்னு சொல்வார்களா? யாராவது தோற்று போயிட்டா அவர்கள் வெற்றி பெற்றவர்கள்னு சொல்வாங்க. இல்ல, தோத்து போனா தோத்து போனதுதான், வெற்றி பெற்றா வெற்றி பெற்றதுதான். சரியா நடந்தா உலகம் இப்படிதான் பெயர் வைக்கும், இப்படிதான் காரியங்கள் சொல்லப்படும். ஆனா வசனம் சொல்கிறது, நீதிமான் 7-70 தடவை அவன் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பானா. அப்போ நீதிமான் என்பது உங்களுடைய தகுதியை பொறுத்து இல்ல, அது கர்த்தரை பொறுத்து இருப்பது. அப்போ அவன் விழுந்தாலும் பரவாயில்ல, அவன் மீண்டும் எழும்புவான். அதுதான் நீதிமானுக்கான அழகான ஒரு அடையாளம். ஐயோ, நான் தேவன் விட்டு பின்பாக போயிட்டேன், நான் ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன், இனி அவர்கிட்ட வர முடியாது, ஐ ஃபீல் சோ கில்ட்டி, திஸ் தட் நிறைய விஷயம் நம்ம நினைச்சிட்டு வா. அதல்ல, திரும்ப வா. ஆண்டவர் 70 டைம்ஸ் அவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கிறாரு. திரும்ப வா, திரும்ப வா. இதுதான். அப்போ அவங்க உங்களுடைய நீங்கள் செய்கிற காரியங்கள், உங்களுடைய கிரிகளை வைத்து தேவன் உங்களை நீதிமான்னு சொல்லல. மாற்றாக தேவன் தம்முடைய ரத்தத்தை வைத்து, தம்முடைய இரக்க குணத்தை வைத்து உங்கள் நீதிமான்களாக அழைக்கிறார். காரியங்கள் செய்வதால் அல்ல. மிகுந்த தான தர்மம் செஞ்சாலும், நிறைய காரியங்கள் செஞ்சாலும் அவர்கள் நீதிமான்கள் அல்ல. எவர் கிறிஸ்துடைய ரத்தத்தால் கழுவப்படுகிறார்களோ அவர்களைத்தான் தேவன் நீதிமான் சொல்கிறார். அவர்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள். அப்போ விழுறதுனால நீங்க தேவன் விட்டு தூரமா போகணும், கில்ட்டினஸ்ல இருக்கணும் அவசியம் இல்ல. அது பிசாசு கொடுக்கிற தந்திரம். நீ தான் தப்பு செஞ்சுட்டல, நீ தான் ஒரு காரியம் செஞ்சுட்ட, இனிமே வராது அப்படின்னு சொல்லிட்டு அது வெறும் பொய்யை அவன் சொல்லுவான். அவனுக்கு பேரே பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறான். அப்ப அந்த பொய்யையே அவன் சொல்லி கொண்டிருப்பான். அது அப்படி அல்ல, அப்படி காரியங்கள் அல்ல. நம்ம என்ன செய்யணும்? நாம் உறுதிய தேவனை பற்றி பிடித்து தேவனுக்கு நன்றி சொல்லி முன்னேறணும். நம்முடைய கண்களுக்கு தெரியாத எத்தனையோ மறைவான யுத்தத்துல இருந்து தேவன் நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறார். அநேக காரியங்கள் தேவன் நம்மை மாற்றுகிறார். தேவன் இப்படியாக நம்மை அழகான பாதையில் நடத்தி செல்கிறார். அப்ப தேவன் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செய்வது எதனால்னா அவர் நம்ம இரக்கம் உள்ளவரா இருக்கிறார். அப்போ நான் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. குறைகள், அவமானங்கள் எல்லாமே இருக்குது. நிறைய காரியங்கள் வாழ்க்கையில சந்தித்து வச்சிருக்கோம். ஆனா
நான் அழிந்து போகல, நான் இன்னும் நிக்கிறேன், நான் நிலையா நிற்கிறேன். எனக்கு தேவன் தெம்பு கொடுத்திருக்கார், என்னை ஆசிரித்திருக்கார், நான் என்ன சந்தோஷமா இருக்கிறேன். இதுதான், இது அவருடைய கிருபை, இது அவருடைய பூரண கிருபை. என் சுய நீதி அல்ல, நான் சரியானவள் அப்படின்றதுக்காக அல்ல, நான் எல்லாவற்றிலுமே பெர்ஃபெக்டா இருக்க இல்ல, குறைகள் இருக்கிறது. நாம் we are not so perfect. அவ்வளோ பெர்ஃபெக்ட்லாம் இல்ல. குறைகள் இருந்தாலும் தேவன் கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக் கொடுத்து தேவன் கூட்டிக் கொண்டு போய் இதெல்லாம் எதனால தெரியுமா? அவர் கிருபை உள்ளவர், அவர் நன்மையானவர். அவருக்கு தெரியும் என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய வீக்னஸ்ல ஹெல்ப் பண்ணதான் ஆவியானவர் எனக்கு துணை இருக்கிறார். என்னுடைய பலவீனங்கள் தான் கர்த்தருடைய கிருபையினால் அது மூடப்படுகிற விஷயமா இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நான் வீக்கா இருக்கு அதனால ஏசப்பா கிட்ட போக முடியாது, நான் குறைவுள்ளவளா இருக்கறதுனால ஏசப்பா கிட்ட போக முடியாது. ஆண்டவர் சொல்லி அந்த குறைவுலதான் தம்முடைய கிருபையின் மூலமாக தேவன் அதை சரி செய்வார். ஆண்டவருக்கு தெரியும் நாம் குறை உள்ளவர்கள் தான். ஆனாலும் அந்த குறைவிலே தேவன் தம்முடைய கிருபையை கொடுத்து சரி செய்வார். அதனாலதான் ஆண்டவர் வந்து எவரையுமே ஒதுக்குறது இல்ல, எவருமே விட்டு கொடுக்கறது இல்லை, எவரையுமே தள்ளி விடுகிறதும் இல்லை. கர்த்தரால் எதையும் செய்ய முடியும், எப்படியும் செய்ய முடியும். அப்போ குறைகள், காரியங்கள், தாழ்ச்சிகள் அதையே பார்க்காதீர்கள். தேவனுக்கு முன்பாக நீங்கள் சொல்லுங்கள். தேவ சமூகத்துல உங்களை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுங்கள். அப்போ அந்த கிருபை பரிபூர்ணமாக மாற்றப்படும். அந்த கிருபையிலிருந்து தேவன் நம்மளை சரியான பாதையிலே நடத்துவார். அந்த குறைவுகளா இருக்கட்டும், அந்த காரியங்களா இருக்கட்டும், அது எல்லாவற்றையும் தேவன் நம்மை நிலைநிறுத்துவார். குறைவிலிருந்து தூக்கி எடுக்க அவர் ஒருவர் போதும். குறைவிலிருந்து நம்மளை நிலை நிறுத்த அவர் ஒருவர் போதும். குறையில அவருடைய கிருபை பூரணமாய் விளங்கும். அவருடைய கிருபை போதும், அது பூரணமாய் விளங்கும். வசனம் சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். நீங்க நினைச்சிருக்கோம் என்கிட்ட இது இல்ல, இப்படி செய்யணும், இதுல நான் பெர்ஃபெக்டா இல்ல, இப்படி குறையா இருக்கேன், ஐ எம் நாட் பெர்ஃபெக்ட், இப்படி நம்ம யோசிச்சிருக்கோம். கர்த்தர் சொல்லுங்க, பரவாயில்ல, குறையோடு வா, குறையோடு வா, அந்த குறையிலே நான் உனக்கு உதவி செய்கிறேன், அந்த குறையிலே நான் உனக்கு துணை நிற்கிறேன். அது எவ்வளோ பெரிய குறையா இருக்கட்டும், எவ்வளவு அது மோசமான பாவமா இருக்கட்டும், ஆனா அது எல்லாவற்றிலிருந்து தேவன் நம்மை நிலைநிறுத்துவார். அது எல்லாவற்றிலும் தேவன் நம்மை தூக்கி எடுத்து நிறுத்துவார். நம்ம அவருக்காக நிற்கிற பிள்ளைகளா இருக்கணும். அவருக்காக எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு அவருடைய சமூகத்திலே நீங்கள் அமர்ந்திருந்தால் போதும், உங்களுக்கான யுத்தத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். வசனம் சொல்லப்படுகிறது, நீங்கள் சும்மா இருங்கள். Be still and know that I am God. Be still. நம்ம தெய்வ சமூகத்துல தரித்திருந்த போது நமக்கான யுத்தங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அது என்ன, கர்த்தர் எனக்காக யுத்தங்களை பார்த்துக் கொள்வார்? பைபிள்ல நிறைய அதற்கு உதாரணங்கள் இருக்குது. நீங்கள் தேவ சமூகத்துல அமர்ந்திருந்தால் போதும், நீங்கள் தேவனை ஆராதித்தால் போதும், உங்களுக்கான யுத்தத்தை கர்த்தரே பார்த்துக் கொள்வார். பைபிள்ல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது, மார்த்தாள், மரியாள். அப்போ மார்த்தாள், மரியாள் 2 பேர் இருக்காங்க. ஏசப்பா அவங்க வீட்டுக்கு போறாரு, சீஷர்களோட எல்லாம் சேர்ந்து போறாங்க. அப்ப எல்லாம் சேர்ந்து போகும்போது மார்த்தாள், மரியாளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஏசப்பானா ரொம்ப பிடிக்கும், அவங்களாம் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வீட்டுக்கு வரும்பொழுது மார்த்தா என்ன பண்றாங்க, அவங்க வந்து லைக் கெஸ்ட் வந்தா என்ன பண்ணுவாங்க, போய் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றது, அவங்களுக்கு கிரீட் பண்றதுக்கு ஸ்நாக்ஸ் அது இதுன்னு அவங்க போய் கிச்சன்ல ரொம்ப பிஸியா ப்ரிப்பரேஷன்ல இருக்காங்க. இந்த மரியாள் என்ன பண்றாங்க, தேவ சமூகத்துல அமர்ந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஏசப்பா எங்க போனாலும் அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவார்ல. அது வீடா இருக்கட்டும், சாப்பிடுற இடமா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே அவர் பேசுவார், கேள்வி கேட்பார்கள், பிரசங்கம் எல்லாம் போயிட்டு இருக்கலாம். அப்படி போய் கொண்டு இருந்தது. அப்ப அவர் உட்கார்ந்து பிரசங்கித்து இருக்காங்க, ஜனங்கள் எல்லாம் கேட்கிறார்கள், சீஷர்கள் கேட்கிறார்கள். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, மரியாள் எந்த ஒரு வேலையும் செய்யாம அப்படியே உட்கார்ந்து ஜீசஸ் பேசுறது அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவர் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இந்த மார்த்தாள் என்ன பண்ணாங்க, ஹி சோ பிஸி இன் ப்ரிப்பரேஷன். இத்தனை பேர் வந்திருக்காங்க, கொடுக்கணும், இது பண்ணும். அதே போல வேலை அதிகமா இருக்கும்போது உங்களுக்கு என்ன, நான் மட்டும் தனியா செய்யறேனே, நான் மட்டும் தனியா செய்யறேனே, அவ சும்மா தானே உட்கார்ந்திருக்கா, அவ சும்மா தானே உட்கார்ந்திருக்கா அப்படின்ற ஒரு அவங்களுக்கு ஒரு மனசுல ஒரு கஷ்டம், மனசுல ஒரு பாரம். அப்ப வேலை செய்யும் போது அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல. கோவத்தோடயே தானே எல்லா வேலையும் செய்வாங்க, கோவத்தோடயே தானே எல்லா காரியங்களும் செய்வாங்க. எல்லாம் செஞ்சு முடிச்சு கொண்டு வந்து ஏசப்பா கிட்ட கொடுக்குறாங்க. ஏசப்பா கொடுத்த உடனே ஏசப்பா கிட்ட காரியங்கள் சொல்றாங்க. ஆண்டவரே, கிச்சன்ல கஷ்டப்படுறேன், அவளை வந்து மரியாளை வந்து எனக்கு உதவி செய்ய சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நான் மட்டும் தனியா கஷ்டப்படுறேன், உதவி செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது லாஜிக்கா யோசிங்களேன். கெஸ்ட் வந்தா மேக்ஸிமம் நம்ம வீட்டுல எல்லாம் எப்படி கிச்சன்லயே இருப்பாங்க, வேலை செய்வாங்க, அம்மா அங்கேயேதான் இருப்பாங்க, அப்பா தான் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ லாஜிக்கா உலக பிரகாரமா போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லணும். அப்படிதான் சொல்லுவார்கள். அதுதான் நியாயமா உலக பிரகாரமா எல்லாம் செய்வார்கள். ஆனா கிறிஸ்து என்ன செய்கிறார் தெரியுமா, எனக்கு நீ கொடுக்கிற பொருளை விட நீ என் சமூகத்துல அமர்ந்திருப்பது எனக்கு ரொம்ப முக்கியம். அப்ப
மார்த்தாள் இந்த மாதிரி ஏசப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. மரியாள் வாய் திறந்து எதுவுமே பேசல. அப்ப ஏசப்பா யார்கிட்ட பேசினா தெரியுமா? மரியாள் கிட்ட இல்ல, மார்த்தாள் கிட்ட. மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாள். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அவ ஒண்ணுமே செய்யல, போய் உட்கார்ந்து இருந்தா. ஆனா எங்க தெரியுமா உட்கார்ந்து இருந்தா? தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருந்தா. தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருந்தா. அப்ப தேவ சமூகத்துல அவ உட்கார்ந்து போது ஏசப்பாக்கு அதுதான் பிடித்திருந்தது. ஏசப்பாக்கு மார்த்தாள் கொண்டு வந்த உணவை விட மரியாள் கூடவே உட்கார்ந்திருந்ததுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்ப மரியாளை வாய் திறக்க விடல. மரியாளுக்காக மரியாளை அப்போஸ் பண்ணி பேசும்பொழுது இவர் மரியாளுக்காக யுத்தம் பண்ணுகிறார். நீ அவளை விடு, அவளை விடு, அவ என் சமூகத்துல உட்காரட்டும், அவ என்ன பார்க்கட்டும், அவ என்னுடைய சந்தோஷத்துக்குள்ள இருக்கட்டும், அவனுடைய வார்த்தை கேட்கட்டும், அவ என்னோட கூட இருக்கட்டும், நீ அவளை தொந்தரவு செய்த, அவளை விடு, அதுதான் நிரந்தரமான நல்ல பங்கு. அப்ப தேவ சமூகத்துல நாம் உட்காரும் பொழுது நமக்கான யுத்தங்களை அவரே பார்த்துக் கொள்வார், நமக்கான காரியங்களை அவரே பார்த்துக் கொள்வார். இதான் நமக்கு ரொம்ப 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 அவசியமான ஒரு காரியமா இருக்குது. அப்போ தேவ சமூகத்துல நாம் அர்ப்பணித்து விட்டு கொடுத்து ஜாக்கிரதையா இருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அவருடைய கிருபை நமக்கு போதும், அவருடைய கிருபை நம்ம தாங்கும், அவருடைய கிருபை நமக்கு எல்லாவற்றும், எவ்வளவு அவமானங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் தம்முடைய ரத்தத்தை ஊற்றி தம்முடைய சட்டையின் மறைவுக்குள்ளாக வைத்து அதெல்லாம் தேவன் மறைச்சு எடுத்துருவார். எல்லாமே இருதயத்திலிருந்து எல்லாவற்றையும் எடுத்துருவார். இருதயத்திலிருந்து கம்ப்ளீட்டா எல்லாம் போயிடும். புதிய ஆவியை கொடுப்பார், புதிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பார், புதிய அதிகாரம், புதிய வாழ்க்கை, புதிய சிந்தை, எல்லாமே புதிதாய் தேவன் கொடுப்பார். சகலமே தேவன் புதிதாய் கொடுப்பார். சர்வத்தையும் தேவன் புதிதாய் கொடுப்பார். அப்ப தேவன் அதை புதிதாய் கொடுக்கும் பொழுது நம்முடைய சிந்தைகள், செயல்பாடு, நம்முடைய காரியங்கள் எல்லாமே மாறும். சகலமும் மாறும், சர்வமும் மாறும். அப்ப நம்ம எப்பேற்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்னா தேவனை உறுதியை சார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அவருடைய கிருபை போதும், அவருடைய கிருபை மட்டும் நமக்கு போதும், வேற எதுவுமே தேவையில்ல. அந்த கிருபை நம்மளை தாங்கும், அந்த கிருபை நமக்காக பலனும் கிருபையும் எல்லாமே கொடுக்கும். அந்த கிருபை போதும், அவர் கிருபை போதும் நமக்கு, அவர் கிருபை நமக்கு போதும். நாம் நிர்மூலம் ஆகாதிருப்பது அவர் கிருபையே. இந்நாள் வரையும் ஜீவனோடு தேவன் நம்மை காத்து கொண்டிருக்கிறார். நம்மளுடைய கால்கள் உலைகளிலும் சேறுகளிலும் சிக்கிக் கொள்ளாமல் நம்மை சுகபத்திரமாய் தேவன் பாதுகாத்திருக்கார். இவ்வளோ பாதுகாத்த நம்முடைய தேவனுக்கு நாம் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். இப்போ ஒரு சான்றிற்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த கிருபைக்கு நன்றி, நீர் என்னோடு இருந்ததுக்கு நன்றி அப்பா. எஸ்அப்பா, அம்மாக்கு நன்றி செலுத்த. இந்த கிருபை எனக்கு போதும், இந்த கிருபை எனக்கு போதும், இந்த கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே, உமக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஏசப்பாக்கு இந்த கிருபைக்காக நன்றி சொல்லிட்டு நம்ம அவர்கிட்ட கொஞ்ச நேரம் ஜெபிப்போம். தேவன் செய்த எல்லா தயவுக்கும் கொஞ்சமா யோசித்து யோசித்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்மளால தேவனுக்கு என்ன செய்ய முடியும்? எதுவுமே இல்லை. ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். அவர் என்ன சொன்னார், அவர் என்னென்னலாம் செஞ்சாரோ அதை யோசிச்சு ஒண்ணு ஒண்ணா ஸ்பெசிஃபை பண்ணி அவருக்கு தேங்க்யூ பண்ணுங்க, அவருக்கு தேங்க்யூ பண்ணுங்க. ஆண்டு எல்லாத்தையும் மாத்துவார். ஒரு சான்று வாங்க ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தரே, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமேலே வாசம் செய்யும் என் தேவனே, வல்லமை நிறைந்த என் தேவனே, மக்கு நன்றி அப்பா. பரலோக தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை நடத்துபவரே, பலப்படுத்துவரே, சகாயம் செய்பவரே, துணை நிற்பவரே, மக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே, மக்கு நன்றி அப்பா. தேவாதி தேவனே, உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. தேவனை நோக்கி கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக மக்கு நன்றி சுவாமி. ஐயா, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய கிருபை ஆண்டவரே. எத்தனையோ போராட்டங்கள்ல இருந்து காப்பாற்றி கொண்டு வந்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. குறைகள்ல இருந்து காப்பாற்றி கொண்டு வந்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ சோதனைகள், பலவீனமான நேரங்கள், எத்தனையோ குறைகள் சுவாமி, எல்லாவற்றிலும் நான் அழிந்து போகல ஆண்டவரே. இதோ நிக்கிறேன் சுவாமி, இதோ நிக்கிறேன் ஆண்டவரே, நான் நிக்கிறேன் ஆண்டவரே. இதெல்லாவற்றிற்கும் நீர் ஒருவரே காரணர், இதெல்லாவற்றிற்கும் நீர் ஒருவரே காரணர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இது எல்லாவற்றிற்கும் நீர் ஒருவரே காரணர் சுவாமி. தேவனே உமக்கு நன்றி, ராஜாவே உமக்கு நன்றி, பரலோக தேவனே உமக்கு நன்றி, பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி, இம்மானுவேலரே உமக்கு நன்றி, என் தகப்பனே, என் நேசரே, என் ஆவியானவரே, உமக்கு நன்றி சுவாமி. உண்மை இல்லாமல் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நீரே என்னை நடத்துவீர், என்னை பலப்படுத்துவீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் செய்ய பொறுமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவாதி தேவனே உமக்கு நன்றி, ராஜா
ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. அப்பா நீ செய்த நன்மைக்காக நன்றி அப்பா. நீ காமிச்ச தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய கரத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பலமான கரம் என்னை தாங்கி கொண்டு வந்தது. உம்முடைய கிருபை என்னை பாதுகாத்தது. எந்த கண்ணியிலும் சிக்கிக்கொள்ளாத மாதிரி என் கால்களை நீர் பாதுகாத்து கொண்டு வந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஐயா கூட இருங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தால ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.